பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த 16 அதிகாரம் எருசலேமை மனைவியாகவும் தேவனை கணவனாகவும் சித்தரிக்கிறது. ஓசியா புஸ்தகத்திலும் இதே போல் நாம் காண முடியும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமாக இருக்க ஆரம்பத்தில் எருசலேமில் எந்த இயற்கையான நன்மையும் இல்லை. ஆனால் தேவன் தமது அன்பினால் உயர்த்தி கவனம் செலுத்தி அழகும் மேன்மையும் நிறைந்த நகரமாக எருசலேமை மாற்றியிருந்தார். இருப்பினும் இதோ தன் கணவனுக்கு நன்றியற்றவளாய் போன மனைவியாய் இங்கே எருசலேம் கடந்து செல்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தன் கணவனுக்கு உண்மையா இல்லாத ஒரு மனைவி போல எருசலேம் நடந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. இங்கே நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்ற காரியங்களெல்லாம் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தாமே அங்கு எச்சரிக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதால் கர்த்தரிடத்திலிருந்து எருசலேம் ஆசீர்வாதங்களையும் வெகுமதிகளையும் பெற்றுக்கொண்டது. பாதுகாப்பில் அங்கே முழுமையாய் ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றிருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அங்கு எருசலேம் தன்னையே அறியாதபடிக்கு பாவத்திற்குள்ளாய் கடந்து சென்றது. எனவேதான் ஆண்டவருடைய எச்சரிப்பு அங்கே கடந்து வருகிறது. எருசலேம் மீதும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவர் மீதும் நியாய தீர்ப்பை செய்த பின் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து கானான் தேசத்தில் அவர்களை மீண்டும் கொண்டு வந்து அவர்களோடு ஐக்கியம் கொள்வார் என்று சொல்லி இங்கே எரேமியா, எசேக்கியேல் ஆகிய தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே 2 கழுகுகளை குறித்து, ஒரு திராட்சை செடியை குறித்து உவமையாக சொல்லப்படுவதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். பெரிய சட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையை கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ செய்தியை உவமை மூலமாக எசேக்கியேல் வெளிப்படுத்துகிறார். அந்த பெரிய கழுகு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை குறிக்கிறது. லீபனோன் எருசலேமை குறிக்கிறது. அங்கே பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டதான யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை இந்த இளங்கிளையில் உள்ள கொழுந்துகள் குறிக்கிறது. வேறொரு கழுகு, 2 கழுகுகள். இன்னொரு கழுகு எகிப்தின் பார்வோனை குறிக்கிறது. யூதாவின் ராஜாகிய சிதேக்கியா நேபுகாத் நேச்சார் எதிர்த்து எகிப்தின் இராணுவ உதவியை நாடினான்.
அங்கே கொண்டல் காற்று என்று சொல்லக்கூடியதான பாபிலோன் சேனை கடந்து வருகிறது. யூதாவின் இறுதி ராஜாவை சிதைக்கியா கர்த்தர் மேல் ஆணையிட்டு நேபுகாத்நேச்சாரோடு கொண்டிருந்த உறவை முறித்ததினால் அவன் கைதியாக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே மரிப்பான் என்ற தீர்க்க தரிசனம் இங்கே கடந்து வருகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கலில் உள்ள கொழுந்துகளில் இலசா அடிக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பருவத்திலே நான் நாட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நுனிக்கிளையை குறித்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய மெசியா என்னும் கிளையை தேவனே நாட்டுவார். பூமி எங்கும் அப்படி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். உண்டாவதாக. 18வது அதிகாரத்திலே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி அந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. தங்களுடைய முன்னோர்களின் பாவங்களினால் தாங்கள் தண்டிக்கப்படுவதாகவும் தேவன் நீதியுள்ளவர் அல்ல என்று பல யூதர்கள் நினைத்தார்கள். தங்களுடைய பாவங்கள் தங்கள் முன்னோர்களின் பாவங்களை விட கேடானவை என்று அவர்கள் உண்ண தவறிவிட்டார்கள். அவனவனுடைய வாழ்க்கைக்கு அவனவனே தேவனுக்கு உத்தரவாதியாய் இருக்கிறான் என்றும் பாவத்தில் தொடர்ந்து வாழும் எவனும் ஆவியில் மரித்து நித்திய நியாய தீர்ப்பை அனுபவித்து ஆக வேண்டும். அடிப்படையான சத்தியங்களை இந்த அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. பெற்றோர்களின் பாவங்கள் பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படும். அங்கே யாத்திராகமம் உபாகமம் புஸ்தகத்திலே கூறப்பட்டதை சார்ந்து அங்கே இந்த சத்தியம் வெளிப்படுகிறது. பெற்றோரின் பாவங்களால் பிள்ளைகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அங்கே காரியம் இருந்தாலும் தன்னுடைய பாவங்களும் அதுக்கு காரணமாயிருக்கிறது. கர்த்தரோடு சரியான உறவு கொண்டும் அர்ப்பணிப்பை நீதியையும் நியாயத்தையும் நேசிப்பதினால் வெளிப்படும் வாழும் ஒருவர் இங்கே ஒருவன் நீதிமானாயிருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒரு நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தார் நரகலான விக்கிரகத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்தரோடு சேராமலும் இருக்கும் அவனுக்கு ஆண்டவர் தாமே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என் கட்டளையின்படி நியாயத்தின்படி நடந்து உண்மையா இருப்பானே ஆகியும் நீதிமான் பிழைக்கையை பிழைப்பான். நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உண்டாவதாக. ஆம், துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நீதிமான் நீதி விட்டு விலகி போகக்கூடாது. சத்தியங்களை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்கள் அள்ளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.